ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட்டை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டுலேயுமே எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சில பேர் தமிழில் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பீங்க. ஏதாவது ஹாஸ்பிட்டலில் தமிழில் கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ ஒரு சில ஸ்கூலில் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இங்கிலீஷில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வேணுங்கிற இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக இதான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட்லேருந்தே அஃபிஷியல் சைட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சைட்டில் தான் போய் டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்களோட கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ லேப்டாப் அல்லது மொபைல் எதுலனாலும் கூகுள் சர்ச்சை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஎன் அர்பன் இபே அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட் வரும். டிஎன் அர்பன் இபேங்கிற மாதிரி ஒரு சைட் ஒன்று வரும். கவர்மெண்ட் சைட் தான் அது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வரும். ஸோ இது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறையா சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இதில் நம்ம எடுத்துக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணணும். நியூ யூசர் கிரியேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. ஸோ இல்லாதவங்க அதில் போய் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது அப்படிங்கிற நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது. ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா இந்த லாகினில் போய்ட்டு உங்களோட யூசர் ஐடியை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னோடய யூசர் ஐடியை போட்டு லாகின் பண்ணுறேன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டுட்டு கீழே கேப்சா கோடுன்னு கேட்கும். அது கீழே இருக்கிற பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிங்க அப்படின்னா பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த லாகின் கிளிக் பண்ண உடனே உள்ள பேஜுக்குள்ளே போயிடும். இதான் அதோட ஹோம் பேஜ். ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் மேலே மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த சர்வீசஸ்ங்கிற டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சர்வீசஸ்க்குள்ள நிறையா இருக்கும். இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பர்த் அண்ட் டெத்துன்னு இருக்குல்ல. ஸோ அதில் பிரிண்ட் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பர்த் சர்டிஃபிகேட் பிரிண்ட் தான் எடுக்க போகிறோம். அதாவது வெளியே தமிழ் அல்லது இங்கிலீஷில் பிடிஎஃபாக எடுக்க போகிறோம். அதனால் பிரிண்ட்டுங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இதில் ரெண்டு விதமாக பண்ணலாம். உங்கள்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு சர்ச் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கூட சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்குதுங்களா. ஸோ அதில் எந்த முனிசிபாலிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் உங்கள்கிட்ட இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் அந்த நம்பர் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் ஓடிட்டே இருக்கும். ஸோ 2017 வரைக்கும் தான் இந்த சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு மேலேருந்து வேறு சைட் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் சர்ச் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த ரெக்கார்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு ரெக்கார்டு மட்டும் எனக்கு வந்திருக்கு. இந்த நம்பருக்கு மேட்சாக இருக்கிற பர்த் சர்டிஃபிகேட்டு. ஸோ இது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு சர்ச் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இது இப்போ உங்கள்கிட்ட மேபி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த முனிசிபாலிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நம்பர் இல்லை அப்படிங்கும்போது டேட் ஆஃப் பர்த் எக்ஸாக்டாக சொல்லணும். ஸோ உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் யாருக்கு எடுக்கிறீங்களோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக நீங்கள் அதில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜெண்டர் மேலுங்கிற சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம். ஸோ ஃபாதர் நேம் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா அது 8 வந்துருச்சு. ஸோ டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் ஜெண்டரு ஃபாதர் நேம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா 8 வந்துடும். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா அது கீழே ரெக்கார்டில் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி டீட்டெயில் வந்துடும். ஸோ உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் உள்ள டீட்டெயில்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே ஃபுல்லாக எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அவங்க நேமு எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். பிரிண்ட் ப்ரிவ்யூ இன் இங்கிலீஷ், பிரிண்ட் ப்ரிவ்யூ இன் தமிழ்னு இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தமிழில் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நான் இங்கிலீஷில் சூஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கிலீஷ் தான் தேவைப்படுது. ஸோ நான் இங்கிலீஷுங்கிறத பிரிண்ட் ப்ரிவ்யூ இங்கிலீஷுங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஒரு ப்ரிவ்யூ பேஜ் வரும். ஸோ இப்போ இதுதான் என்னோடய சர்டிஃபிகேட்டு. ஸோ இங்கிலீஷில் டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிஎஃப்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலாக உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இங்கிலீஷ் வெர்ஷனில் டவுன்லோட் பண்ணி சிஸ்டமில் சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் அந்த டவுன்லோட் பண்ண அந்த சர்டிஃபிகேட்டை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதான் அந்த சர்டிஃபிகேட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே அந்த சீலு சைன்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க.
ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிம்பிளாக நீங்களே வந்து வீட்டிலேருந்தே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.